கருவறை முதல் கல்லறை வரை journey of life from cradle to grave. என்ன இன்னைக்கு நம்ம தான் லேட்டு போல. ஏன் லேட்டு? எப்போ பாரு லேட்டாக தான் வரீங்க. ஷால் எங்கே? ஐடி கார்டு கழுத்துல போட முடியாதா? போட மாட்டா மேம். என்ன திமிரா பேசுகிற? அதான் கையில் வச்சுருக்கோமே மேம். இப்போ பாருன்னு லேட் ஆகிறதுக்கு யூ ஹாவ் டு பே த ஃபைன். எவ்வளோன்னு கேட்டு வாடி போகலாம். இது வேற ஒன்று, இதை பொடி. ஸ்கூல் லைஃபே முடிய போகுது, கஷ்டமாக இருக்குது. இவ வேறடி எப்போ தான் அந்த ஸ்கூலை விட்டு போவான்னு இருக்கு. ஏதாவது என்டர்டெயின் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஹே அங்கே பாரு ஒரு புட்டி வரா. ஹே புட்டி இங்கே வா. நீ என்ன அவளுக்கு பாடி கார்டா? நோட்டை குடி, நான் கிளாஸுக்கு போகிறேன். அப்படிலாம் பண்ணாதீங்கடி, மேம்க்கு தெரிஞ்சா மாட்டி போய். சும்மா நீருடி. அவள் அப்படி தாண்டி சொல்லிட்டு இருப்பா, நீ கேளுடி அவளை. கிளாஸ் டாப்பரா, இவளுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே. அவள் மேக்ஸ்லாம் நல்லா போடுவாளாண்டி. நம்மளுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதை அவள்கிட்ட கொடு. அக்கா டைம் ஆயிடுச்சுக்கா, நான் போகிறேன்க்கா. விடுடி பாவம். நீ எடு, ஃபஸ்ட்டு நோட் எடு. இந்தா இதை எழுதிட்டு வேணும்க்கா. ஹே புடி, இந்தா. என்னாடி எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்க? ஒன்று படி, இல்லைன்னா இந்த வீட்டு வேலையே இல்லையாம்மா? எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே இருக்க. என்னடி புள்ள இப்பதானே ஸ்கூல் போயிட்டு வந்துச்சு, அதெல்லாம் என் புள்ள படிச்சு பாஸ் ஆகி போய் வேலையை பாரு. எப்போ பாரு செல்ல கொடுத்து அதை கெடுத்து வச்சிருக்கீங்க நீ. ஆமாடி போடி. அப்பா இதை பாருங்களேன். ஆமா பாப்பா. ஹலோ, இதோ வரேன். பாப்பா நீ பார்த்து பத்திரமா இரு, சாப்பிட்டு தூங்கு, நான் போறேன். பாய். அம்மா இந்த ஏதோ புது நம்பர்ல இருந்து யாரு? ஹலோ ஹலோ சரிதாவா? ஆமாம், நீங்கள் யாரு? மனோஜ் ஒய்ஃப் தானே? ஆமாம். உங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க. ஆக்சிடென்ட்டா? அம்மா என்ன சொல்ற? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. ஏமா இப்போ பாரு சோகமாகவே இருக்க? அப்பாவும் இறந்து போயிட்டாரு, நீயும் படிக்க மாட்ட. அப்பா கடைசி ஆசை நீ எம்பிபிஎஸ் ஆகுறது தான். அவரும் இல்லை, அவர் ஆசைப்பட்ட மாதிரி நீ எம்பிபிஎஸ் ஆகி. என்னடி சீக்கிரமா வந்துட்ட? சும்மா தாண்டி. சரி வீடு ஃபீல் பண்ணாத. அடுத்து நம்ம தானே அம்மாவை பார்த்துக்கணும். அம்மா வேற ஃபீல் பண்ணாங்கடி. நான் வேற நீட்டுக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. ஹலோ, ஃபெயில்டி. செல்வா ஃபெயிலா? சரி இரு, நான் அவள்கிட்ட என்னான்னு பேசுகிறேன். ஓம்யா, இந்த லெட்டர் படிக்கிறப்ப நான் உன் கூட இருக்க மாட்டேன். நான் எடுக்கிற முடிவு தப்பு தான், ஆனால் இந்த தப்பான முடிவை நீ எடுத்துறாத. எனக்காகவும் என்ன மாதிரி பொண்ணுங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பாக நீ படித்து டாக்டர் ஒன்று சோம்யா. அந்த ஒயிட் கோட் போட்டு நீ எல்லாரும் முன்னாடி நிற்கணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை.